பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். வாழ்வதில் அர்த்தமில்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம். எனக்கு அற்புதமே நடக்காதே என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அவ்வளோதான், எனக்கு குழந்தைய பிறக்காது, அவ்வளோதான், எனக்கு திருமணமே ஆகாது, என் வாழ்க்கையில் இனி அடுத்த கட்டத்துக்கே நான் போக முடியாது என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ளாய் நீங்கள் அங்கலாய்த்து துக்கித்து கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வருகிறது. சங்கீதம் 62 அதிகாரம் 5 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே, சகோதரியே, நீ நம்புகிறது மனுஷனால வராது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே உனக்கு வரும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிறது, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாச்சு, ஆனா ரிசல்ட் எல்லாம் ஃபெயில்டுன்னு வருது. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க உங்க விசுவாசத்தை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கலாம். 12 வருஷம் எவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்து பார்த்தாச்சு, எத்தனையோ வைத்தியர்கிட்ட போயாச்சு, நம்பிக்கையெல்லாம் இழந்து போச்சு, இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது. ஆனால் அந்த ஸ்திரீக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, இந்த வழியா இயேசு வருகிறார் என்று சொல்லி அவளுக்குள்ள எவ்வளவு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் பாருங்க. எத்தனை கூட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஜனங்க இருந்தாலும் சரி, இந்த பாடு இந்த உபத்திரவத்தில் அத்தனை ஜனத்துக்கு நடுவில் நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிடும் சொல்லி அவன் நம்பினா, அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே, சகோதரியே, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஐயா, கர்ப்பமே செத்து போச்சு ஐயா, வயசு 90 ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நினைக்கலாம், வயசாயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறக்காது, என் மனைவிக்கு எனக்கு வயசாயிடுச்சு, இனி அற்புதம் நடக்காது, அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். சாராளுடைய கர்ப்பம் செத்தே போனது. என்ன அர்த்தம்? ஏய், செத்து போன கர்ப்பத்தை என்னால் உயிரடைய பண்ண முடியும் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாதா என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் மேல நம்பிக்கையா சொல்லுங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த வருஷம் அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறப்பார். யாருக்கு செய்வார்? உங்களுக்கு தான் சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு தான் செய்ய போகிறார். ஆமேன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தான் இந்த வருஷம் அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் நம்புகிறது